நீங்கள் அரசமைப்பு சட்டம் வந்த உடனே ஆக்கிடலாம்ல. ஏற்கனவே இங்கிலீஷ்காரன் வந்தோன்னே இங்கிலீஷ் ஆட்சி மொழி ஆகிடுச்சுல்ல. இப்போ ஆக வேண்டிதானே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திக்கு அவ்வளவு தூரம் வலிமை பத்தாது, போதிய ஆட்சி மொழி சொல் அகராதியெல்லாம் இல்லை. எனவே இந்தியை வளப்படுத்தணும். வளப்படுத்தி என்ன பண்ணணும்னா, இந்த அரியணைக்கு அதை அணியப்படுத்தணும். அதுக்கு ஒரு 15 ஆண்டு எடுத்துக்கும். இதுக்கு இடையில் என்ன பண்ணணும், 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு குழு அமைத்து இந்தி எவ்வளோ தூரம் தயாராகிடுச்சு என்று செக் பண்ணணும். அரசாங்கத்தோட கடமை இது. 351 இந்த கடைசி உறுப்பு 17வது பகுதியில் கடைசி உறுப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவினுடைய இந்த காம்போசிட் கல்ச்சர், ஒரு கூட்டு பண்பாடு, பல மொழிகள், பல மதங்கள், பல வட்டாரங்கள் இத்தனையும் சேர்ந்துருக்கு. இது ஒரு துணை கண்டமாக இருக்குங்கிறத ஒத்துக்கொண்டு தான் காம்போசிட் கல்ச்சருங்கிறாங்க. அந்த காம்போசிட் கல்ச்சருடைய எல்லா கூறுகளும், ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி காம்போசிட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அது எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்தியை வளப்படுத்தணும். அதில் குறிப்பாக சமஸ்கிருதத்தை கொண்டு. இது இப்போ நம்ம அடிக்கடி ஒரு கேள்வி கேட்குறோம், தமிழுக்கு எவ்வளோ காசு ஒதுக்குறீங்க, சமஸ்கிருதம் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, ஆயிரக்கணக்கில் இருக்கிற சமஸ்கிருதம் பேசுகிறவர்களுக்காக பல கோடிகளை ஒதுக்குறீங்க, அதில் 10ல் 1 பங்கு கூட பல கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழுக்கோ மற்ற மொழிகளுக்கு ஒதுக்கலன்னு கேட்குறோம் பாருங்கள். கான்ஸ்டியூஷன் அப்படி தான் 351வது உறுப்பின்படி சமஸ்கிருதத்துக்காக அரசு செலவிடுவதை அவங்க தீவிரமாக வலியுறுத்துகிறாங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து